நாம் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட அதிக செல்வம், சிறந்த ஆரோக்கியம் அல்லது வசதியான வாழ்க்கை கொண்டவர்களை அண்ணாந்து பார்த்து கொண்டே கழிக்கிறோம். இது நம் இதயங்களில் அமைதியின்மையையே வளர்க்கிறது. ஆனால் அல்லாஹ் தனது அளப்பரிய ஞானத்தினால் நாம் எண்ணி பார்க்க மறந்த வழிகளில் நமக்கு எத்தனையோ அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். உடல் ஊனம், நோய் அல்லது ஏதோ ஒரு கஷ்டத்தினால் சோதிக்கப்படும் ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியையோ நாம் காணும்போது அது நம்மை அவர்கள் விட மேலானவர்களாக கருதுவதற்கான சந்தர்ப்பம் அல்ல. மாறாக நமக்கிருக்கும் அருட்கொடைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய இறை தருணமாகும். உலகியல் வசதிகளில் நமக்கு கீழ் இருப்பவர்களை பார்ப்பதன் மூலம் நாம் நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். நம்மால் நடக்க முடிவது, பார்க்க முடிவது, ஏன் வலியின்றி சுவாசிக்க முடிவது கூட நமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான இறைக்கிருபை என்பதை நாம் அப்போதுதான் உணர்கிறோம். இந்த ஒப்பீட்டு நன்றியுணர்வு, கம்பேரட்டிவ் கிராட்டிடியூட் என்பது அமைதியான ஆன்மாவிற்கு ஒரு திறவுகோலாகும். இது மற்றவர்களின் போராட்டத்தை காணும் ஒவ்வொரு நொடியையும் நமக்கிருக்கும் பாதுகாப்பிற்காக நாம் சொல்லும் ஒரு பணிவான அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ராக மாற்றுகிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஆஃபானி மிம்ம புதலாக பிஹி வஃபضனி அலா கஸீரிம் மிம்மன் خلق தஃப்லீலா. அத்திர்மிதி அல்-அல்பானி சஹி அத்திர்மிதி பாக்கம் 1 இலக்கம் 153. அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். அவன் உங்களுக்கு வழங்கிய சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றினான். மேலும் அவன் படைத்த பல படைப்புகளை விட என்னை மிகவும் உயர்த்தினான்.